அடுப்பு பக்கமே போகாமல் அவலை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 250 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், அதுவும் மெலிசாக இருக்கக்கூடிய அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெலிஸ் அவலை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை கெட்டி அவல் தான் இருக்குதுன்னா அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அவலை நம்ம 2 தடவை அலசி எடுக்கணும். நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா 2 தடவை தண்ணி விட்டு அலசிட்டு வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவலை 2 தடவை அலசிட்டு நான் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த அவலை நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஊற விடணும். அவல் சுத்தமாக இருந்ததுனால நான் சலிக்கலை. சப்போஸ் அவலில் தும்பு தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சலிச்சிட்டு பயன்படுத்திக்கோங்க. 2 கையளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா அவலை அப்படியே அமுத்தி விட்டுடுங்க. ஏற்கனவே நம்ம அலசினதில் ஈரப்பதம் இருக்கும். இன்னும் நம்ம தண்ணி தெளித்ததில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் ஏறி நல்லா ஊறிடும். நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மிளகாய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அவலை பொறுத்து காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலே சேர்த்துட்டா நல்லா கரைஞ்சிடும். அதுக்காக தான் நான் இதில் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்னா வரமிளகாய் தூளே போட்டுக்கலாம். அதாவது காஞ்ச மிளகாய், நம்ம மிளகாய் தூள் வச்சுருப்போம், தனி மிளகாய் தூள், அதே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது சேர்க்கும் பொழுது நிறம் மாறி வரும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக ஒரு பவுலில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். இதை நாம் இப்போது வடிகட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பிலாம் வரும். அதனால தான் நம்ம வடிகட்டிடுறோம். அந்த சாறு மட்டும் நமக்கு போதும். இந்த திப்பி நமக்கு தேவையில்லை. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அவல் நம்ம தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டு ஊற விட்டுருந்தோம். இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ ஓரளவுக்கு அவல் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த அரைச்சது இந்த காரம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பெருங்காயம், உப்பு எல்லாமே நம்ம இதில் சேர்த்து விட்டுட்டோம். இதில் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அப்படி தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அவல் சரியாக ஊறலைன்னா லேசாக அதை மறுபடியும் நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கெட்டி அவலாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமான நேரம் நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 2 கை தான் சேர்த்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக 1 கை தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நாம் ஊற விடணும். நீங்கள் கெட்டி அவல் பயன்படுத்தும் பொழுது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைமிங் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். அவல் நம்ம கலந்து வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அவலை அப்படியே நல்லா கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். பிசையும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரும். இதே நீங்கள் கெட்டி அவல் பயன்படுத்துகிறீங்கன்னா அது கைகளால் பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அழுத்தி பிசையும் பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், நான் கைகளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சேங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு குழலில் போட்டும் பிழியலாம். நான் பெரிய ஹோல்ஸ் இருக்கக்கூடியது பூ வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் கவர் இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் கவர் அது இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ சுலபமாக புழிய வருது. இந்த மாதிரி வரும். இல்லை இப்படி பிழியறது உங்களுக்கு கை வலிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பால் கவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் கவர் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டாப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒரு டம்ளரில் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே மாவு போட முடியும். இந்த மாவுலேருந்து நம்ம எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு கவரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம டம்ளர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு நல்லா அப்படியே டைட் பண்ணிக்கணும். எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக நல்லா இப்படி கைகளை வச்சு அழுத்திட்டு அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கிடுங்க. முறுக்கிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லைனா நூல் போட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முனையை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெலிசாக வேணும்னா மெலிசாக பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தடிமனாக இருந்தால் பரவாயில்லன்னா தடிமனாக கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி
ஈஸியாக பிழிஞ்சு விடலாம். கொஞ்சம் தடியாக தான் வருது, நான் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி துண்டு துண்டாகவும் நம்ம பிழிஞ்சிக்கலாம், இல்லை அப்படியே நீளமாகவும் பிழிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம்தான். வத்தல் எல்லாத்தையுமே நான் புழிஞ்சு விட்டுட்டேங்க. நம்ம கவரில் பிழியறது ரொம்பவே சுலபமாக இருந்தது. நான் ஹோல்ஸுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதுனால கொஞ்சம் தடிமனாக வந்திருக்கு. அது வந்து காயறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், ஆனால் பொரித்து சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும், நல்லா கனகனமாக பெருசாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஹோல்ஸை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, நல்ல மெலிசாக வரும். முறுக்கு குழல்லையே நான் ஒரு குழல் உங்களுக்கு பிழிஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு முறுக்கு குழலை பிழியறது விருப்பம்னா நீங்கள் அதில் பிழிஞ்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பாலித்தீன் கவர், அதாவது பால் கவரு, பாலித்தீன் கவரு, எண்ணெய் கவரு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நம்ம 1/4 கிலோ அவலில் செஞ்சதுனால இந்த அளவுக்கு தான் நமக்கு வத்தல் பிழிய வந்திருக்குது. அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவலை எப்படி தான் பிசைஞ்சு வச்சாலுமே கொஞ்சம் டைட் ஆகிடுது. நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் தாங்க பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஷீட்டில் பிழியறது விருப்பம் இல்லை அப்படின்னா காட்டன் துணியை நனைச்சி பிழிஞ்சிட்டு அதில் போட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் பிழிஞ்சால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் காயும், அதுக்காக நான் பிழிஞ்சிருக்கேன். இது காய வச்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். நான் காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நாம் பிழிஞ்சு விட்ட வத்தல் பார்த்திங்கன்னா 2 நாளில் காஞ்சிருச்சுங்க. நல்லா மொளன்னு காஞ்சிருக்குது. இந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம பால் கவரில் பிழிஞ்சு விட்டோம். பிழியும் போது எவ்வளோ கனமாக இருந்தது, இப்போ எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். உடைச்சா நல்லா அப்படியே மொளன்னு உடையுது. இந்த மாதிரி உடஞ்சாலே நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது வந்து நான் முறுக்கு குழலில் பிழிஞ்சேன். ஒரே ஒரு குழல் போட்டு தான் நான் பிழிஞ்சேன். ஏன்னா முறுக்கு குழலில் பிழியறதை விட பால் கவரில் போட்டு பிழியறது ரொம்ப சுலபமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி போட்டு பிழிஞ்ச உடனே மொத்தத்தையும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டோம். ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடுது. அதனால தான் பால் கவர், எண்ணெய் கவர் பயன்படுத்தினா ரொம்ப சுலபமாக இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வத்தல் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இது வரைக்கும் இதில் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாம் அடுப்பே பயன்படுத்தலை. நார்மலாக நம்ம வத்தல் செய்கிறதா இருந்தால் அடுப்பை பயன்படுத்தி அதில் வேக வச்சு நல்லா கிண்டி கிளறி ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம பிழிஞ்சு காய வச்சு எடுப்போம். ஆனால் இந்த வத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்தமாக அடுப்பு பயன்படுத்தலை. அவளை நம்ம கழுவிட்டு ஊற விட்டு நல்லா பிசைஞ்சு தான் செஞ்சுருக்குறோம். காரத்துக்காக பச்சை மிளகாயும், ஃப்ளேவருக்காக சீரகமும் சேர்த்து அரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துருக்கோம். இவ்வளவு தான் நம்ம இதில் செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த வத்தலை ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த வத்தலை நான் வந்து உங்களுக்கு பொரிச்சு காட்டுறதுக்காக நான் அடுப்பில் எண்ணெய் வச்சு தான் நான் பொரிச்சு காட்டணும். நீங்கள் கேட்பீங்க, என்ன அடுப்பே பயன்படுத்தலைன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறதுக்காக தான் நான் எண்ணெய் வச்சு பொரிச்சு காட்டுறேன். மற்றபடி இந்த வத்தல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு தேவையில்லை. பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்காங்க. எண்ணெயை நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக நான் போட்டு உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். இது வந்து நம்ம பால் கவரில் புழிஞ்ச வத்தல் தான். போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே ஒரு பரட்டி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுன்னு கிடைக்கும். அவள் நம்ம பிசைஞ்சு விட்டதுனால பார்க்குறதுக்கே பாருங்கள் அப்படியே முத்தாக இருக்குது. இப்போ நான் வெளியே எடுத்துடுறேன். எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நான் முறுக்கு குழலை பிழிஞ்ச வத்தலை உங்களுக்கு பொரிச்சு காமிச்சிடுறேன். இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். நம்ம ஒரே மாதிரி தான் ரெடி பண்ணோம். பிழிஞ்சது மட்டும்தான் முறுக்கு குழலையும் பிழிஞ்சேன். முறுக்கு குழல் வந்து நம்ம மாவு போட்டு பிழிகிற மாதிரி இருக்கும். பால் கவர் அப்படி இல்லை, போட்டோமா மொத்தமாக காலியாக இருக்கும், பிழிஞ்சிட்டு திரும்பி போடுவோம். இன்னும் எண்ணெய் கவர்லலாம் போட்டோம்னா அப்படியே ஒரே பேட்சாக கூட மொத்தமாக நம்ம கவரில் போட்டு விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 வத்தலுமே நான் பொரிச்சிட்டேங்க. ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பொரிச்சு காட்டுறதுக்காக 2 வத்தலுமே ஒரு பேட்ச் பொரிச்சு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம இதை பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். மீதி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. இது ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய அவலை வச்சு நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த வத்தலை நம்ம தயார் பண்ணிட்டோம். கடைசியாக நான் பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் அடுப்பு பயன்படுத்துகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு பொரிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் பொரிச்சிட்டேன். 2 வகையான வத்தல் நம்ம செஞ்சோம். ஒன்று வந்து முறுக்கு குழலில் செஞ்சோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் கவரில் பிழிஞ்சோம். 2மே நல்ல டேஸ்ட் மொறுப்பாக இருக்குதுங்க. நம்ம உப்பு காரம் எல்லாமே ஒன்றா தான் சேர்த்துருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது பால் கவரில் பிழிஞ்சது தான். ஒரு கையில் தான் உடைக்கிறேன். எவ்வளோ மொளன்னு உடையுது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது முறுக்கு குழலில் புழிஞ்சது. இதுவும் பாருங்கள் நல்லா மொளன்னு அப்படியே பவுடர் ஆகுது. அந்த அளவுக்கு நல்லா
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்காக நான் ரெண்டையுமே சாப்பிட்டு காட்டுறேன். ரெண்டுத்துலேயும் ஒரு துண்டு எடுக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. நாம் சேர்த்த அந்த உப்பு, காரம், அந்த சீரகம் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லாம் கரெக்டாகவும் இருக்குதுங்க. கூட குறைய கூட இல்லை. எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்குது. நான் 1/4 கிலோ அவல் வச்சு தான் வத்தல் செஞ்சேன். அதனால கொஞ்சமாக தான் நமக்கு கிடச்சிது. இதே நீங்கள் அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதிகப்படியாக செஞ்சுக்கலாம். இல்லைனா டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட நம்ம இப்போ வெயில் காலம் தான் 1/4 கிலோவாக கூட செஞ்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி அவல் வத்தல் செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நார்மலாகவே அவல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான். இந்த அவலை நாம் அப்படியே ஊற வச்சு பசைஞ்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். பாய் பாய்.